தமிழ் பத்தி சொன்னா எவ்வளவோ நிறைய கவிஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட உயிரா நினைச்சு தமிழ் மொழியை வளர்க்கணும் அப்படின்னு. நம்மளுக்கு அந்த இது பற்று குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அதை மேலும் மேலும் வளர்க்கணும் அப்படிங்கறதுக்காக பள்ளிக்கூடம் முதல் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ் கூடல். கொஞ்சம் அதுக்காக நம்ம தமிழ் பற்றோட இங்க நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் கவனிச்சு தமிழ் மொழியை நம்ம சாகுற வரைக்கும் அடுத்து நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கும் நம்ம அதை எடுத்து போகணும் அப்படிங்கறதுக்காக இந்த நிகழ்ச்சி, இந்த தமிழ் கூடல் நிகழ்ச்சிக்காக வருகை புரிந்திருக்கும் ஐயா கொழுமம் ஆதி ஆ திருமுருகன் ஐயா அவர்களை, உடுமலைப்பேட்டை திருக்குறள் அவைய செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாங்க பாவலரேறு தென் தமிழ் பாசறையின் அமைப்பாளர் அவர்கள், உலக திருக்குறள் கூட்டமைப்பின் திருப்பூர் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு இருக்காங்க. தமிழ் வழி கல்வியை வலியுறுத்தி குமரி முதல் கோவை வரையில் நெடும் பயணம் சென்றதற்காக தமிழ் மொழி காவலர் விருது, புதுச்சேரி திருவள்ளுவர் உலக சாதனையாளர்கள் அமைப்பு வழங்கிய திருக்குறள் வளர் செம்மல் விருது, இன்னும் நிறைய இருக்கு. ஐயா வாங்கின விருதுகள், அவங்க தமிழுக்காக ஆற்றிக் கொண்டிருக்கும் பணிகள் நிறைய இருக்கு. நான் சும்மா கொஞ்சம் மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு தமிழ் பற்று அதிகம் உள்ள ஒரு நபர் நம்மளுக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க. அவங்கள நம்ம இருகரம் கூப்பி அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக தலைமை ஆசிரியர் உரை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ தமிழ் கூடல் நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? தமிழ் எதுக்காக? இப்போ நம்ம எல்லாம் செல்ஃபோன் நிறைய பார்க்கறதுனால தமிழ் என்ன ஆகிட்டு இருக்குது, அழிஞ்சிட்டு இருக்கு. அப்படி தானே? அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் தமிழே எதுவுமே நம்ம இப்போ செல்ஃபோன் எடுத்தது நம்ம எந்த லாங்குவேஜ் செலக்ஷன் பண்ணுறோம்? தமிழ், இங்கிலீஷ் செலக்ஷன் பண்ணுறோம். தமிழ் பார்க்கணுமா? தமிழ் எதாவது ஒரு என்ன நினைக்கிறேன், தமிழ் கரெக்டாக நம்ம மீனிங் தெரியலையா, என்னன்னு தெரியல. இப்போ ஏடிஎம் கார்டு போனாலே என்ன பண்ணுறோம்? மொழி தேர்ந்தெடுக்கன்னா இங்கிலீஷ் எடுக்கணும். அது ஈஸியா இல்லை எதனாலையும் தெரியல. தமிழ் நாங்களாம் படிக்கும்போது சொல்லியிருக்கேன், இலக்கியம் மன்ற விழா ஒன்று ஸ்கூலில் வைப்பாங்க. அது நல்லா இருக்குது. தமிழ் அப்படிங்கிறது இப்போ தாய்மொழியில் படித்தா அந்த சப்ஜெக்ட் முழுமையாக நம்ம மனசுக்குள்ளே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா கிராமத்து குழந்தைங்க கணிதம், அந்த மேக்ஸ் நல்லா போடுவாங்க. ஏன்னா அந்த கணிதத்தில் அந்த தமிழில் தாய்மொழியில் படிக்க போது உள்ளுணர்ந்து படிக்கலாம். அதனோட பொருள் முழுமையாக நம்ம மனசுக்குள்ளே போய் சேரும். தமிழ் இப்போ நீங்கள் தமிழ் ஏன் படிக்கிறது? நம்ம கதை புக்கெல்லாம் ஜாஸ்தி படிக்கிறது இல்லை, செல்ஃபோன்லேயே செலவிடுறதுனால கதை புக்கு நாங்களாம் கதை புக்கு நிறைய படிப்போம். இப்போ தமிழ் புக் எடுத்தால் ஃபஸ்ட்டு 5 சப்ஜெக்ட் இருக்குது. 5 சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு